Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர்ல எப்படி டேஸ்டியா ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இது சைட் டிஷ்ஷாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்க்கு ஈக்குவலாக வெஜிடேரியன் ஃபுட்டுன்னு சொல்லலாங்க. அந்தளவுக்கு இதில் ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே இருக்குது. டேஸ்ட்டும் உங்களுக்கு அந்த மாதிரியே இருக்கும். நான்வெஜ்ஜில் என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாமோ அது எல்லாமே இந்த சோயா சங்க்ஸ்லேயும் பண்ணலாங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு. சோயா சங்க்ஸ் நிறைய பேர்த்துக்கு எதுலேருந்து வருதுன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கும். சோயாவோட விதைகள்லேருந்து எண்ணெய் எடுத்த பிறகு அதுலேருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய்க்கு அப்புறம் வரக்கூடிய சக்கை தாங்க இந்த சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா உளுந்தம்பருப்பு அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம். அதோட எண்ணெயை எடுத்துட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சோயாவில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் இந்த சோயா சங்க்ஸ்லேயும் அதே அளவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரம் ஒரு முறை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸு நீங்கள் நல்ல தண்ணியை பிழிஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நல்லா அந்த மசாலாலாம் நல்லா இறங்குற வரைக்கும் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிளறிட்டே இருக்கணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பொதுவாக இதில் நம்ம கிரேவி பண்ணுவோம், பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் அந்த மசாலா எல்லாமே அந்த மீல் மேக்கருக்குள்ளே இறங்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவி போடுறேன். தேங்காய் வேணான்றவங்க நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். தேங்காய் சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் கொட்டின பிறகு சும்மா 2 கிளறிட்டு நிறுத்திட்டிங்க அப்படின்னா நம்மளோட சுவையான மீல் மேக்கர் பொரியல் தயாராகிடுச்சு. இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு செய்கிற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.